ஞானமுள்ள மகன். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். நல்ல பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர் அவர்களை பார்த்து அவர்களை நினைத்து சந்தோஷப்படுவார்கள். இவர்களை வளர்த்து ஆளாக்குவதற்கு இவர்களுடைய பெற்றோர் அதிக பிரயாசம் எடுத்திருப்பார்கள். அதிக அக்கறை காண்பித்து இவர்களை வளர்த்திருப்பார்கள். தங்களுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக, ஞானமுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்திருப்பதை பார்க்கும்போது இவர்களுடைய பெற்றோரின் இருதயத்தில் ஆறுதலும் திருப்தியும் சந்தோஷமும் உண்டாயிருக்கும். ஞானமுள்ள மகன் தன்னுடைய பெற்றோரை கனப்படுத்துவான். அவர்களுடைய ஆலோசனைகளுக்கும் புத்திமதிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பான். தங்களுடைய பெற்றோர் தங்களை மிகுந்த சிரமப்பட்டு வளர்த்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வான். பெற்றோருக்கு வயதான காலத்தில் அவர்களுக்கு உதவி தேவைப்படக்கூடிய முதிர் வயதில் ஞானமுள்ள பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு உதவியாயும் ஆதரவாயும் இருப்பார்கள். மதியற்ற மனுஷன் தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். இப்படிப்பட்டவன் தன்னுடைய பெற்றோரின் ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் செவி கொடுத்து கேட்க மாட்டான். புத்தி இல்லாத மகன் தன்னுடைய தாயாருக்கு வெட்கத்தையும் இலச்சையையும் உண்டு பண்ணுகிறான். தன்னுடைய பெற்றோரின் அதிகாரத்தை அலட்சியம் பண்ணுகிறான். இப்படிப்பட்ட பிள்ளைகளை இவர்களுடைய பெற்றோரால் கண்டித்து உணர்த்த முடியாது. பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்திருந்தாலும் மதியற்ற பிள்ளைகளோ தங்கள் பெற்றோருக்கு தீமைகளையே செய்வார்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளால் பெற்றோருக்கு ஒரு நன்மையும் உண்டாகாது. அவர்களுக்கு மனவேதனை மாத்திரமே உண்டாகும்.